நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு தம்பதியினருக்கு கல்யாணம் ஆகி புதுசில் ஒரு 5 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்குது. அந்த 5 ஆண்டுகளுமே குழந்தை இல்லாமல் அந்த தம்பதிகள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் சரி, நமக்கு குழந்தை தான் இல்லை, ஏதாவது ஒரு செல்ல பிராணிகளை நமக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு வளர்த்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சரி, ஒரு நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யோசனை தோணுது. சின்ன ஒரு நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நாய்க்குட்டியும் அவங்க கூட ரொம்பவும் பிரியமா இருக்குது, அவங்களுக்கு நன்றி விசுவாசத்தோடயே இருக்குது. இப்படியே நாட்கள் கடந்து போக கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் அந்த நாய் ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. அந்த 7 ஆண்டுகள் கழித்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த நாய் மேல காட்டின பாசம் கம்மியாயிடுது. அதனால அந்த நாய்க்கு கொஞ்சம் பொறாமை அதிகமாயிடுது. அதாவது பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்க தினமும் அந்த நாயோட தான் சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நாய் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை மேலதான் அன்பு அதிகமா வைக்கிறாங்க. அந்த நாய் மேல அவ்வளவா அன்பு காட்டுறது இல்ல, முன்ன மாதிரி பழகிறது இல்ல. அப்படின்ற ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா நாய்க்கு கொஞ்சம் பொறாமை அதிகமா வந்துருது. நம்மளை விட அந்த குழந்தைய சீரா பாத்துக்கிறாங்க, போறாங்க வராங்க, முன்ன மாதிரி எல்லாம் நம்மளுடைய முதலாளி நம்ம கிட்ட பாசமா இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த நாய்க்கு அந்த வீட்டுக்கிட்ட அந்த நன்றி விசுவாசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்பயுமே விடாதுதான். திருடங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி வெளில துரத்தி விட்டுரும். அதே மாதிரி வெளியாட்கள் யாருமே உள்ள நுழைய முடியாது, அவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்க முடியும். மற்ற ஆட்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த நாய்க்கு பயங்கரமா சத்தம் போடும். அது மட்டும் இல்லை, யாரும் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு பாயும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்காரங்க இருந்தால் தான் அந்த நாய் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இல்லாட்டி மற்றவங்க யாராவது இவங்க இல்லாத நேரத்தில் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சுத்தமாக ஃபினிஷ் தான் இந்த நாய்கிட்ட ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு நன்றி வசம் அப்படியே இருக்குது. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வழக்கம் போல குழந்தைய தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில தூங்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் மொட்டை மாடியில் போயிட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா நாய் கொஞ்சம் வித்தியாசமா சத்தம் போட ஆரம்பிச்சிருக்குது. நாய் என்னடா அது வித்தியாசமா சத்தம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ரைட்டு ஏதாவது கத்திரி கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது குழந்தை அழுகிற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது இந்த நாய் கத்துறதால. உடனே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஐயோ குழந்தையும் அழுகுது நாயும் கத்துது, ஏதோ விபரீதம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ஓடி வராங்க. அப்போ வாசல் கிட்ட பாத்தீங்கன்னா நாயோட வாயில ரத்தம் இருக்குது. சோ அதுக்கப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை இந்த நாய் கடிச்சு கொன்னுடிச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கு இவ்வளவு பொறாமையா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த துப்பாக்கியில நாயை சுட்டு கொண்டுடுறாங்க. நாய் இறந்து போயிடுது. அந்த நேரமே உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்குது. சோ உள்ள என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தை அழுதுட்டு இருக்குது, அது வாஸ்தவம் தான். அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு, நல்ல பாம்பு ஒண்ணு துண்டு துண்டாகி கிடக்குது. சோ இப்போ இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக அந்த நாய் அந்த பாம்பு கூட சண்டை போட்டு அந்த பாம்பை கொன்னுட்டு தான் அந்த பாம்போட ரத்தத்தோட வாயில வெளியில நின்றுருக்குது. அந்த நன்றி விசுவாசத்தை கூட புரிஞ்சிக்காம இந்த முதலாளி அந்த நாயை சுட்டு கொன்னுட்டாரு. ஸோ நாய் என்னைக்குமே நன்றியுள்ள ஜீவன் அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் உதாரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும். ஸோ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, முன்கோபம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தர் முட்டாள் ஆக்கிடும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா முன்கோபம் முட்டாள்தனத்துல தான் போய் முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு எடுத்துக்காட்டு. எப்பயுமே நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ஞ்சு யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.